தினமொரு வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 7வது வசனம். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். மிக சிறப்பாக ஊழியம் செய்தவரும் பல விஷயங்களில் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியுமாய் செயல்பட்ட ஒருவரை பாராட்டி பேசினார் ஒருவர். அதனை கேட்ட இன்னொருவர் அந்த தேவ ஊழியரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு தவறை சுட்டிக்காட்டி, இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த ஒருவர் எப்படி நல்ல ஊழியராக இருக்க முடியும் என்று கேட்டார். வேதாகமத்தில் மிக சிறந்த தெய்வ மனிதர்களாக அறியப்பட்ட சிலரிடம் சில தவறுகள் இருந்ததை வேதாகமத்தில் காண்கின்றோம். பாலியல் பாவத்தில் வீழ்ந்ததன் விளைவாக குற்றமற்ற ஒருவனை கொடுமையாய் கொலை செய்யும் அளவிற்கு சென்ற தாவீதை வேதாகமத்தில் பார்க்கின்றோம். அவர்களை தேவன் மன்னித்து தம்முடைய தாசர்களாகவும் ஏற்றுக்கொண்டார். அவர்களை நாமும் விரும்பி கனப்படுத்துகின்றோம். சில நேரங்களில் வேதாகம கால மனிதர்களின் தவறுகளை கூட நாம் நியாயப்படுத்தி அவர்களை உயர்வாக நினைக்க விரும்புகின்றோம். ஆனால் நாம் வாழும் காலத்தில் நாம் காணும் சில மனிதர்களின் சிறு தவறுக்காக அவர்களின் அனைத்து நல்ல விஷயங்களையும் அடியோடு அற்பமாக எண்ணி விடுகிறோம். அவர்களை தேவன் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாமும் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக மீண்டும் மீண்டும் சம்பந்தப்பட்டவர்களின் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள கரும் புள்ளிகளையே உற்று கவனிக்கின்றோம். சிலர் ஒருவருடைய தற்கால சரியான வாழ்க்கையை சற்றும் கவனிக்க விரும்பாமல் கடந்த கால தவறுகளையே மீண்டும் மீண்டும் நினைவு திரையில் கொண்டு வருகின்றனர். தன் தவறுகளை உணராதவர்களும் அவைகளை நியாயப்படுத்துகின்றவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் அல்ல. ஆனால் அநேகர் தவறுக்காக மனம் திரும்பியவர்களை அலட்சியம் செய்துவிட்டு அதனை நியாயப்படுத்துகின்றவர்களை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆக இதுவும் ஒரு மாய்மால அனுபவமாக மாறிவிடுகின்றது. நாம் யாவரும் கடந்த கால பாவிகளே. நாம் கிருபையால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே நாமும் தவறுக்காக மனம் வருந்தியவர்களை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.